வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான 2 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். பட் டே டு டே கான்வர்சேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா தான் நம்ம கொஸ்டின் ஸ்ட்ரக்சரா மாத்த போறோம். அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ வந்து நம்ம வந்து என்ன மாதிரி கேட்போம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. "நீ அவன பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் இருக்குமா?" இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். இப்போ இதே கொஸ்டின "உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல? நீ அவன பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல?" இந்த மாதிரியும் கேட்போம். அதே மாதிரி ரொம்ப ஜெனரலான சில கொஸ்டின்ஸ் கேட்போம். "கொஞ்ச காலமாவே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஒரு வாரமாவே ரொம்ப குளிரா இருக்குல்ல? 10 நாளாவே ரொம்ப வெயிலா இருக்குல்ல?" இந்த மாதிரிலாம் கேட்கிறோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் கேட்கறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்ல நீங்க கவனிச்சிருந்தீங்களான்னா, இப்போ "நீ அவன பார்த்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சா? நீ அவன பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குமா?" அப்படி கேட்கறது வந்து கேள்வியாவே நம்ம கேட்கிறோம். அவங்க கிட்டேருந்து பதில எதிர்பார்த்து ஒரு கேள்வியாவே கேட்கிறோம். இப்ப இதுவே, "நீ அவன பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல?" அப்படின்னு கேட்கிறப்போ நமக்கு விஷயம் தெரியும். நம்ம ஆச்சரியமா, இல்லன்னா கரெக்ட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறோம். இல்லையா? ஸோ இந்த மாரி 2 விதமா கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். அதே மாதிரி தான் கீழ இருக்கிற கொஸ்டின்ஸையும் பார்த்தீங்களான்னா, "ஒரு வாரமாவே ரொம்ப குளிரா இருக்குல்ல?" அப்படின்றது கேள்வி இல்ல. நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டைல்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்லையா? ஸோ இப்ப ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, நம்ம ஜெனரலா சொல்லுவோம் இல்லையா? "இட் ஹாஸ் பீன் லாங் சின்ஸ்" அப்படின்னு வச்சு சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் ஸ்டைல்லேருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். பொதுவா ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி நடந்துச்சு. அப்பயிலேருந்து இப்ப வரைக்கும் உள்ள ஒரு டியூரேஷன். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் உள்ள டியூரேஷன். அத பத்தி பேசுறப்பலாம் நம்ம வந்து இந்த மாரி ஹேஸ் இட் பீன் அப்படிதான் வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸையும் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இதில பார்த்தீங்களான்னா, நம்ம ஹேஸ் இல்லன்னா ஹேஸ்ன்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம 2 விதமான கொஸ்டின் சொன்னோம். ஒண்ணு வந்து நிஜமாவே கேள்வியா கேட்கிறது. "நீ அவன பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குமா?" அப்படின்றது கேள்வி. அந்த மாதிரி கேட்கிறதா இருந்தா ஹேஸ்ன்னு போடுங்க. "நீ அவன பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல?" அப்படின்னு கேட்கறதுக்கு ஹேஸ்ன்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ ஒண்ணு வந்து சர்ப்ரைஸ வெளிப்படுத்துறதுக்கு, கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர். நிஜமாவே கொஸ்டின் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். இப்போ நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி, இன்னொரு ஸ்டைலும் இருக்கு. இப்போ கொஞ்ச காலமாவே ரொம்ப குளிரா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்றது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, நீங்க வந்து ஹேஸ்ன்ட்டு தான் நம்ம பெரும்பாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்டைல்ல தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்பட்டா நம்ம ஹேஸ் கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இட் பீன் அட்ஜெக்டிவ் குளிரா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றதுனால அட்ஜெக்டிவ் டு வெர்ப் டைம் ஃப்ரேஸ் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டினுக்கு ஏத்த மாரி நம்ம ஸ்ட்ரக்சர சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். "நீ இந்த கார வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்குமா? நீ இந்த கார வாங்கி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சா?" அப்படி கேட்க போறோம். ஸோ கொஸ்டினா கேட்கிறோம். அதனால நம்ம ஹேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர நீங்க அப்படியே சில விஷயங்கள மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். அவ்வளோ ஈஸி. அப்போ ஹேஸ் இட் பீன் எவ்வளோ வருஷம்? 10 இயர்ஸ். Has it been 10 years since நீ இந்த காரை வாங்கி? Since you bought this car. Has it been 10 years since you bought this car? அப்படி கேட்போம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நீங்க எங்க வேணா ஸ்டாப் பண்ணிட்டு, எப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஈஸி ஆயிடுச்சோ, அப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்பிள ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ரொம்ப சிம்பிளான வெர்ப்ஸ யூஸ் பண்ணி, சிம்பிளான சென்டென்சஸ் தான் இருக்க போகுது. "உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் இருக்குமா? உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா?" இப்படி கேட்க போறோம். இப்போ டைம் டியூரேஷன் பாருங்க 2 இயர்ஸ். Has it been 2 years since உனக்கு திருமணம் ஆகி? Since you got married. பார்த்தீங்களா, இங்க பாஸ்ட் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். அதனால தான் நம்ம போன தடவையுமே bought this carன்னு சொன்னோம். இப்போ you got married அப்படி சொல்றோம். Has it been 2 years since you got married? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. உனக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சா? எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் இருக்குமா? இப்படி கேட்க போறோம். அப்ப has it been டைம் டியூரேஷன் பாருங்க 10 டேஸ். இப்போ has it been 10 days since எப்போ உன்னுடைய எக்ஸாம் முடிந்து your exam ended. Has it been 10 days since your exam ended? Has it been 10 days since your exam ended? சரி, இப்போ நிறைய has வச்சு சொன்னோம். இப்போ hasn't வச்சு சொல்லுவோம். ஸோ hasn't வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சர்ப்ரைஸை வெளிப்படுத்துகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 விதமாக கேட்போம்.
நீ டிகிரி வாங்கி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி கேட்குறோம். கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ நீ டிகிரி வாங்கி ஒரு 3 வருஷம் இருக்காது? நீ கிராஜுவேட் ஆயி அப்படி நம்ம கேட்குறோம். இப்போ ஹேசின்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஸ்டினை இந்த இடத்துல நம்ம ஹேசின்ட்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஹேசின்ட் இட் பீன் டைம் டியூரேஷன் பாருங்க 3 இயர்ஸ். இப்போ ஹேசின்ட் இட் பீன் 3 இயர்ஸ் சின்ஸ் நீ டிகிரி பட்ட படிப்பை முடித்து பட்டம் பெற்று சின்ஸ் யூ கிராஜுவேட்டட். Hasn't it been 3 years since you graduated? Hasn't it been 3 years since you graduated? இப்போ நாம அந்த இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு ஜென்ரலான கொஷின்ஸ். இப்பெல்லாம் வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? வீட்டு வேலைக்கு ஆள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படி கேட்குறோம். ஸோ பொதுவாக கேட்குறோம். உனக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு கஷ்டமா இருக்கா? அவளுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படி கேட்கல. ஜென்ரலான விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ ஹேசன்ட் இட் பீன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் தான் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நாம் இந்த மாதிரி ஹேசன்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஹேசன்ட் இட் பீன் அட்ஜெக்டிவ் என்னமாக இல்லையா? கஷ்டமாக இருக்கு இல்லையா? கஷ்டமாக அதுதான் அந்த அட்ஜெக்டிவ். ஹார்ட், டிஃபிகல்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ ஹேசன்ட் இட் பீன் ஹார்ட் இல்லை டிஃபிகல்ட் எதை செய்வதற்கு 2+ verb வேலைக்கு ஆள் கண்டுபிடிக்கிறது டு ஃபைண்ட் ஹெல்ப். அதான் வீட்டு வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டாக சொல்கிறதுக்கு ஹெல்ப்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, மெய்டுன்ற வார்த்தை இல்லாமல். அதனால தான் நம்ம ஹெல்ப்னு போட்டிருக்கோம். இப்போ டு ஃபைண்ட் ஹெல்ப் இப்போல்லாம் இப்போ கொஞ்சம் காலமாக சமீப காலமாக அந்த மாதிரி சொல்கிறதுனால தீஸ் டேஸ். Hasn't it been hard to find help these days? Hasn't it been hard to find help these days? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு வாரமாகவே ரொம்ப குளிர் அடிக்குது இல்லையா? ரொம்ப குளிராக இருக்குது இல்லையா? அப்படி சொல்ல போகிறோம். இதில் நீங்கள் நோட் பண்ணலாம், இந்த சென்டென்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் வந்து இதை செய்வதற்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கேட்கல. அதனால இந்த டு வேர்புக்கு இந்த இடத்துல ஒன்றும் வேலை இல்லை. அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ மீதி பாருங்க, ஹேசன்ட் இட் பீன் குளிராக இருக்கு இல்லையா? இப்போ குளிராக இருக்கு அதுதான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். கோல்ட் இப்படியாக இருக்கிறது அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். இப்போ ஹேசன்ட் இட் பீன் கோல்ட் கடைசியாக டைம் ஃப்ரேஸ்க்கு போயிட வேண்டியதான். இந்த பார்ட் இங்கே இல்லை இல்லையா? ஸோ ஒரு வாரமாக ஃபார் அ வீக் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பித்து அப்பையிலேருந்து அப்படின்னா சின்ஸ்ன்னு சொல்லுவோம். டியூரேஷனை பற்றி பேசுகிறப்போ நம்ம ஃபார் போடுவோம். இங்கே ஒரு வார காலமாக அப்படின்ட்டு இருக்கிறதுனால ஃபார் அ வீக். ஹேசன்ட் இட் பீன் வெரி கோல்ட் ஃபார் அ வீக் ஒரு வாரமாகவே ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தானே, தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? அப்படி கேட்குறது தான் நம்ம இப்படியும் கேட்குறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம ஹேஸ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தெளிவாக இது இப்படி தான் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம வந்து ஆப்வியஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவ் வச்சு சொல்லுவோம். ஸோ அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ ஹேசன்ட் இட் பீன் ஆப்வியஸ் எப்போ? ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்னு சொல்கிறதுனால ஃப்ரம் த பிகினிங். சின்ஸ் த பிகினிங் இல்லை, ஃப்ரம் த பிகினிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரெப்போசிஷன்ஸை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஈவெண்ட் அதை சொல்லி அப்போலேருந்து அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் சின்ஸ் சொல்லுங்கள். டைம் டியூரேஷனை சொல்கிறதா இருந்தால் ஃபார் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பத்துலேருந்து அப்படிலாம் சொல்கிறப்போ நம்ம வந்து ஃப்ரம்மை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹேசன்ட் இட் பீன் ஆப்வியஸ் ஃப்ரம் த பிகினிங் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தானே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கொஞ்ச நாளாகவே கடந்த சில நாட்களாகவே காலையிலே சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்படி கேட்க போகிறோம். ஸோ ஹேசன்ட் இட் பீன் கஷ்டமாக இருக்கு, டிஃபிகல்ட், ஹார்ட் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க. இப்போ ஹேசன்ட் இட் பீன் ஹார்ட் ஆர் டிஃபிகல்ட் எதுக்கு? 2+ verb எந்திரிக்கிறதுக்கு டு வேக் அப். அதிகாலையில் எந்திரிக்கிறது டு வேக் அப் ஏர்லி. கொஞ்ச நாட்களாக கடந்த சில நாட்களாக அதுக்கு தான் நம்ம டைம் டியூரேஷனை சொல்கிறதுனால ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஹேசன்ட் இட் பீன் ஹார்ட் டு வேக் அப் ஏர்லி ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஸோ நீங்கள் இந்த கொஷின் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப காமனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப மழையாக இருக்குல்ல, இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப குளிராக இருக்குல்ல, கொஞ்ச நாளாகவே ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, கொஞ்ச நாளாகவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல,
கொஞ்ச நாளாவே இது ஈஸியா இருக்குல்ல. இந்த மாதிரி கேட்குற இடங்கள்ல தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ கொஞ்ச காலமா மழையா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வாரமா. ஸோ இந்த மழையினால இந்த 1 வாரமாவே வெளியில போவே முடியாம போயிடுச்சு இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ ஜென்ரலா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கேட்குறோம். எனக்கும் முடியல, உங்களுக்கும் முடியல தானே? ஆமா தானே? அப்படின்னு கன்ஃபர்ம் பண்ற மாரி கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல வெளில போகவே முடியாம போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? இம்பாசிபிள். அதுதான் அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல. இப்ப ஹாசன்ட் இட் பீன் இம்பாசிபிள். எதுக்கு? வெளியில போறதுக்கு. டு கோ அவுட். எவ்வளோ காலமா? 1 வார காலமாக. டியூரேஷன் சொல்றோம். அதனால ஃபார் அ வீக். இவ்வளோதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஆனா நம்ம இங்க அடிஷனலா ஒரு ரீசனும் சொல்றோம். மழையினால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ரீசனையும் சேர்த்துக்கிறோம். அதனால டியூ டு த ரெயின். ஹாசன்ட் இட் பீன் இம்பாசிபிள் டு கோ அவுட் ஃபார் அ வீக்? Hasn't it been impossible to go out for a week due to the rain? ஸோ மழையினால வெளிலயே போக முடியல அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதையே கொஞ்சம் மாற்றி 1 வாரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதா அப்படி கேட்க போகிறோம். ஸோ கேள்வி மாதிரி கேட்போம். இப்போ இதையே நீங்கள் 1 வாரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது இல்லை அப்படி கேட்குறதா இருந்தால் நீங்கள் ஹேசன்ட்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ யார்கிட்டயாவது நீங்கள் கேள்வி மாதிரி போர் அடிக்குதா அப்படி கேட்குறதா இருந்தால் ஹேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்களான்னா இது 1 வார காலமா இப்போ சமீப காலமா ஒரு பாஸ்டில் ஒரு டைம் டியூரேஷனாக அப்படி கேட்குறப்ப தான் நம்ம இந்த மாதிரி ஹேசன்ட் ஹேஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே 1 வார காலமாக அப்படின்ட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஹேசன்ட் இல்லை ஹேஸ் வச்சு சொல்ல போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஹேஸ் அப்படின்னு கொஷனாகவே நம்ம கேட்கலாம். அப்போ ஹேஸ் இட் பீன். போர் அடிக்குதா? போரிங்காக இருக்கா? அட்ஜெக்டிவ் வந்து போரிங். எதுக்கு போர் அடிக்குதா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. டு ஸ்டே இன்டோர்ஸ். இந்த வாரம் முழுக்கவே ஆல் வீக். ஆல் வீக்னா எல்லா வாரமும் அப்படி அர்த்தம் இல்லை. இந்த வாரம் ஃபுல்லாக ஆல் டே அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஆல் வீக் அப்படி சொல்கிறோம். ஹாஸ் இட் பீன் போரிங் டு ஸ்டே இன்டோர்ஸ் ஆல் வீக்? ஹாஸ் இட் பீன் போரிங் டு ஸ்டே இன்டோர்ஸ் ஆல் வீக்? இப்போ போர் அடிக்குது இல்லையா? ஹாசன்ட் இட் பீன் போரிங் டு ஸ்டே இன்டோர்ஸ் ஆல் வீக்? போர் அடிக்கலையா? போர் அடிக்குது இல்லை அந்த மாதிரி கேட்கறதுக்கு. இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த பில்டிங் ஓப்பன் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அப்படி கேட்குறோம். நீ அவனை பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குமா? கொஞ்ச நாளாவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? இந்த 3 கொஷின்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்ட்ரக்சருக்குமே நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தடவை வந்து நம்ம இல்லையா அப்படி கேட்குறோம். கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்குறோம். அதனால் ஹேசன்ட் இட் பீன் 3 years since this building was opened. இந்த இடத்துல கட்டிடம் திறக்கப்பட்டு பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அதனால் சின்ஸ் திஸ் பில்டிங் ஓப்பன்டுன்னு சொல்லக்கூடாது. சின்ஸ் திஸ் பில்டிங் வாஸ் ஓப்பன்ட் அப்படி தான் சொல்லணும். நீ அவனை பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குமா கொஷனாக கேட்குறோம். அப்போ ஹேஸ் இட் பீன் 10 years சின்ஸ் யூ லாஸ்ட் saw him? கடைசி அவனை பார்த்து சின்ஸ் யூ லாஸ்ட் saw him. கொஞ்ச நாளாவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? ஹேசன்ட் இட் பீன் ரியலி ஹாட் தீஸ் பாஸ்ட் ஃபியூ டேஸ்? கொஞ்ச நாளா. தீஸ் பாஸ்ட் ஃபியூ டேஸ் இல்லை லேட்லி, ரீசன்ட்லி இந்த மாதிரி வார்த்தைகள் இன்னும் கூட சிம்பிளாக இருக்கும். ஹேசன்ட் இட் பீன் ரியலி ஹாட் ரீசன்ட்லி, லேட்லி, தீஸ் பாஸ்ட் ஃபியூ டேஸ் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் 3 கொஷின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.